விஸ்மயத்தினுடைய ஒரு ரீசன்ட் அண்ட் யூனிக் ப்ராடக்ட் அஷ்டமங்கலம். இந்த அஷ்டமங்கலம் அப்படிங்கிறது கோயில் கட்டுமான கலைகளினுடைய மிக முக்கியமான ஒரு அங்கம். ஆனால் ரொம்ப அதிசயமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் எப்படி பார்த்தாலும் லிஸ்டடே ஒரு 50,000 கோயில் இருக்கும். அன்லிஸ்டட் கோயில்கள்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 70,000லேருந்து 1,00,000 கோயில்கள் தமிழ்நாட்டில் உண்டு. கட்டுமான கோயில்களை மட்டும் நான் சொல்கிறேன். இதில் மோனோலித்திக் அப்படிங்கிற டெம்பிள்ஸையும் குடைவரை அப்படிங்கிற டெம்பிள்ஸையும் நீக்கி கட்டுமான கோயில்களே கிட்டத்தட்ட தமிழகத்தில் ஒரு 1,00,000 கோயில்கள் இருக்கும். அதில் பழமையான கோயில்கள் அப்படின்னாலே ஒரு 50,000 கோயில் இருக்கும். அந்த 50,000 கோயில்களிலும் இந்த அஷ்டமங்கலம் அப்படிங்கிற ஃபீச்சர் காணப்படக்கூடிய கோயில்கள் ரொம்ப வெகு சில. அடியே நேரில் பார்த்ததா ஒரு 4-5 கோயில்களை குறிப்பிடலாம். அதில் கற்கடேஸ்வரர், நம்ம கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கற்கடேஸ்வரர், அதுக்கப்புறம் திருமால்பூர், அப்புறம் தஞ்சாவூர் பெரிய கோயில். இப்போ இந்த விஸ்மயம் ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது தஞ்சாவூர் கோயிலில் அஷ்டமங்கலம் எப்படி இருக்கோ அதை அப்படியே மீட்டுருவாக்கம் செஞ்சுருக்காங்க. தஞ்சாவூர் கிபி 10ஆம் நூற்றாண்டு, திருமால்பூர் ஒரு 100 வருஷம் அதுக்கு வயசில் முந்தியது. ஸோ திருமால்பூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில், காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருமால்பூர் இருக்குது. ஆலயம் சோழர்கள் கட்டின ஒரு கோயில் அது. அதாவது பல்லவர்களுடைய ரீஜனில் சோழர்களுடைய கற்றளி என்று வரலாற்று ஆய்வாளர்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே ஏர்லியஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷனாக ஆதித்த சோழன், முதலாம் ஆதித்த சோழனுடைய இன்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கிது. அது அந்த ரீஜனில் உள்ள ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கட்டுமான கோயில் அது. அந்த கோயில்லையும் அந்த கோயிலுடைய முகப்பில் இந்த அஷ்டமங்கலம் அப்படிங்கிறது தெரியுது.